வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வருது. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு திருமணம் கைக்கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமா? வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா? கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும். அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மகர ராசி திருவோண நட்சத்திரம். இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 7 12. 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 12 + 1 18 30. 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வரும். ஒரு சில பேருக்கு 33 வயசு வரைக்கும் கூட ராகு தசை நடைமுறைக்கு வரலாம். ஒரு சில பேருக்கு 27 வயசோட கூட ராகு தசை அப்படிங்கிறது முடியலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. இப்போ ராகு தசை வருது படிக்கிற காலகட்டத்தில் 16 வயசுலேருந்து 20-22 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி. இந்த ராகு தசை எப்படி இருக்கோ 2026ல் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவுடைய நகர்வு நல்லா இருக்குது, சனியுடைய நகர்வு நல்லா இருக்குது. ராகு தசை மட்டும் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், படிப்பில் டிஸ்டர்ப் பண்ணாது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, படிப்பில் அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இந்த ராகு தசைங்கிறது. மனசு ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள், மைண்டு கொஞ்சம் டிப்ரெஷனாகவே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7.5 சனி இது வரைக்கும் இருந்துச்சு. ஏதோ ஒரு தன்மையில் போயிருக்கும், ஏதோ ஒரு மனநிலையில் போயிருக்கும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கலாம். அதெல்லாம் இப்போ மாறப்போகுது. டோட்டலாகவே லைஃப் சேஞ்சஸ் ஆகும். இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு லைஃப் அமைய போகுது, நல்ல ஒரு வாழ்க்கை. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இதன் பிறகு ஒரு 12-12.5 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சனியுடைய டிஸ்டர்பன்ஸே கிடையாது. இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே வேலை கிடைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணம் ஆகிறவங்களுக்கு திருமணம் ஆகும், தொழில் அமைகிறவங்களுக்கு தொழில் அமையும். நல்ல ஒரு மாற்றங்கள். தசாபுத்தி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட ஓரளவுக்கு வலியும் வேதனையும் குறைய வாய்ப்பு இருக்குது. என்னதான் இருந்தாலும் படிக்கிற காலகட்டத்தில் நீங்கள் படிச்சிருங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி எந்த மாதிரியான வளர்ச்சிகள் ஆனாலும் சரி, ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு கவசம் எது அப்படின்னாக்கா இந்த படிப்பு. இந்த படிப்பு மட்டும் இதை இப்போ தான் எடுக்க முடியும். 16 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே தான் நீங்கள் படிக்க முடியும். அப்போது முக்கியமாக படிச்சிருங்க. உங்களுக்கு தேவையானது, எதிர்காலத்துக்கு தேவையானது, நீங்கள் ஆசைப்பட்ட படிப்பு எப்படியாவது போராடியாவது படிச்சிருங்க. நிறைய அனுபவங்களை கையில் வச்சுங்க. இது மட்டும்தான் முக்கியம். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பாதிக்கப்பட்டிருந்தால், அப்படி இல்லை தசாபுத்தியே பாதிக்கப்பட்டிருந்தால், ஒரு காலத்தில் கஷ்டம் வருதுன்னு வச்சிங்களேன், அந்த கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய தன்மையை இந்த படிப்பும் உங்களுடைய அனுபவமும் கொடுத்துரும். ஏன்னா தவறான முடிவுக்குள்ளே போக மாட்டீங்க, தவறான முடிவு எடுக்க மாட்டீங்க, மூட நம்பிக்கைகள் வராது. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிப்பு. அந்த படிப்புங்கிறது இந்த வயசில் தான் நீங்கள் எடுக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா தசாபுத்தி பாதிக்கப்பட்ட நபர்கள் கூட படிப்புங்கிறது சிறப்பான வளர்ச்சிகளை கொடுத்துரும். 20 வயசுக்கு மேலே 30 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி ராகு தசை. இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை நிறைய பேருக்கு தடையை கொடுத்துருக்கலாம். ஏன்னா இங்கே வந்துட்டுருப்பீங்க, ஒன்று 2018 வந்திருப்பீங்க, இல்லை கோவிடுக்கு அப்புறம் வந்திருக்கலாம். வந்தவங்க போயிருக்க முடியாது. ஏன்னா டைம் சரியில்லைன்ற பட்சத்தில், 7.5 சனி போயிட்டுருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு, நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும். இப்போ அந்த வேலை உங்களுக்கு தொடர ஆரம்பிக்கும். யாராருக்கெல்லாம் வேலை பிரச்சனை இருந்துச்சோ அந்த வேலை பிரச்சனைகள் இருக்காது. வேலை சார்ந்து முன்னேற்றங்கள், வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி. இது வரைக்கும் வேலை தேடி இருப்பீங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைச்சிருக்காது. இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் போய் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சி போயிருப்பீங்க, அங்கே வேலை கிடைச்சிருக்காது. அங்கேயே இருந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு கூட உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள். இப்போ வேலையிலே இருக்கிறீங்க, நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். இது வரைக்கும் இங்கேருந்து வேலை தேடி இருப்பீங்க, அந்த வேலை கிடச்சிருக்காது. அந்த வேலை உடனடியாக இப்போ வேலை கிடைக்கும். ஒரு சில பேர் தொழிலில் நிறைய பிரச்சனைகள், அதாவது 2018க்கு பிறகு உங்களுக்கு தொழில் ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இல்லை தொழில் இருந்தாலும் சரி, வருமான குறைபாடுகள் நிறைய இருந்திருக்கும், மணி லாக் ஆகிருக்கும். அது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த திருமணம் கூட உங்களுக்கு சரியாக லைஃப்பை கொடுத்துருக்காது. ஏன்டா திருமணம் பண்ணோம், கணவன் மனைவிக்குள்ளே நிறைய ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபாடுகள், பிரியக்கூடிய சூழ்நிலை எல்லாமே கொடுத்தது. இப்போ சேர்ந்து வாழணும்னு நினச்சா வாழலாம். இல்லை டைவர்ஸு அப்படின்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாக்கா அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். திடீர்னு வந்து ஒரு மறுவாழ்க்கை அமையும், இல்லை வந்து முதல் வாழ்க்கையே அமையறதுக்கு விருப்பப்பட்டால் அது மாதிரி ஒரு சில பேரோட ஜாதக அமைப்பில் அது மாதிரி இருக்குது. அது மாதிரி இப்போ வந்து ஒரு ஒரு புயல் விட்டுட்டு போச்சு. இப்போ வந்து எப்படி இருக்குன்னாக்கா, மழை விட்ட மாதிரி ஒரு தூறல் அந்த போட்டுனே இருக்குது இல்லையா? அது மாதிரி தான் இருந்தது இது வரைக்கும். இப்போ தான் வந்து சூரிய ஒளியை பார்க்க போகிறீங்க. அந்த லெவலுக்கு இருக்கும். இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதாவது குடும்ப பொருளாதாரத்தில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. தேவையில்லாத வந்து பிரச்சனைலாம் தலையை கொடுத்துருப்பீங்க. அது யாரோ ஒருத்தர் மாடி விட்டு போயிருப்பாங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு முன்னின்று பணம் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அவங்க ஓடி போயிருப்பாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்களாக இருக்கு இல்லையா? அந்த சிக்கல்கள்லாம் தீரும். இப்போ பண வரவுக்கு கொடுக்கக்கூடிய காலம். போட்ட பணம் வந்து வரல, முதலீடு போட்டாலும் வரல, இப்போ போயிட்டாங்க, யாரோ ஒருத்தர் பணம் தூக்கிட்டு போயிட்டாங்க, இல்லைனா மணி லாக் ஆகி போச்சு. அந்த மணியெல்லாம் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமணம் உடனடியாக நடக்கும். இப்போ 2026 நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. திருமண ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணி தாராளமாக பண்ணலாம். 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. அதாவது 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். ஏன்னா குரு தசை இது அவயோக தசையில் ஒரு சில பேருக்கு வந்து குரு பகவான் வந்து கேதுவோடு இருந்திருந்தால் அந்த பலன் வந்து மாற்றி கொடுத்துருக்கும். டோட்டலாகவே குரு தசை யோகா தசையாக கொடுத்துருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுமாதிரி இருந்திருக்கு. ஒரு சில பேருக்கு, நிறைய பேருக்கு இல்லை, ஒரு சில பேருக்கு. ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு நல்லது செய்யலை, கெடுபலன் செய்யக்கூடிய கிரகம் கேதுக்கிட்ட மாட்டிச்சுனாக்கா அந்த கெடுபலனை செய்ய முடியாது. அது டோட்டலாக ஆப்போசிட்டாக நல்ல பலன்களை கொடுத்துரும். அது மாதிரி கேதுவோடு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. குரு தசை கூட நன்மையை செஞ்சுருக்கு. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். 7.5 சனியில் கேட்டிங்கன்னா நல்ல வேலையில் இருந்தது சார், நல்ல ஒரு ப்ரொமோஷன், அதெல்லாம் சூப்பராக இருந்தது சார், வண்டி வாங்கின சேர்க்க, வீடு கட்டினா, அதை வாங்கினா, இதை வாங்கினா, ஏகப்பட்டது சொல்லுவாங்க அவங்க. அது மாதிரி இருந்திருக்கு. ஆனால் ராகுவோட மாட்டியிருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய இருந்திருக்கும். அந்த 7.5 சனியில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. அவயோக நட்சத்திரம் ராசிக்கு வந்து பகை கிரக நட்சத்திரம், இல்லை சனியோடு இருந்தாலே நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். நீசமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ராசியிலே நீசமாக இருக்கிறது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்துல உச்ச வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் இந்த குரு பகவான், இந்த குரு தசையில். இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ மணி லாக்காக இருந்தாலும் மணி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்யக்கூடிய நபர் தான் நிறைய மாட்டியிருக்காங்க. இது அவயோக தசை தான். இதில் வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உஷாராக பண்ணணும் அப்படின்னாக்கா அது கேட்க மாட்டாங்க. அதுக்கு கண்ணாமண்ணு ஏதாவது தொழில் பண்ணி மாட்டிக்கிறாங்க, நிறைய கடன் பிரச்சனைலாம் மாட்டிக்கிறாங்க. ஆனால் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. இப்போ வேலை முன்னேற்றங்களை கொடுக்கும், தொழில் முன்னேற்றங்களை கொடுக்கும், இடமாற்றங்களை கொடுக்கும், இப்போ ப்ரொமோஷன் கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். நான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. இது அவயோக தசை. அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, இப்போ 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போதே ராசி மேலே பார்வை பதியுது. சிறப்பாக இருக்கும். அதாவது திடீர் மாற்றங்கள், திடீர் பண வரவு. அது சொல்லவே முடியாது. குரு தசையினால் கூட கிடைக்காது. உங்களுக்கு பணம் வரணும்னு ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்ததுன்னா அந்த பணம் வரும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கடன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா கடன் கொடுப்பீங்க. ஏதாவது கொடுத்த பணம் வரத்துக்கும் நீங்கள் வாங்கின பணம் கொடுக்கறதுக்கும் ஒரு வருமானத்தை கொடுக்கும். இல்லை ஒரு வேலை வாய்ப்பு தொழிலில் நல்லாயிருக்கும். ஏன்னா விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ 2 பேர் கணவன் மனைவி சம்பாதிச்சிட்டே இருக்கிறீங்க. அந்த சம்பாதனை செய்யக்கூடியதை வந்து சேமிப்பு பண்ணணும் இல்லையா? ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவீங்க. அதாவது லோன் வாங்குறது, அது மாதிரி நிறைய உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ குடும்ப தேவைகள் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக. இன்னொருத்தருக்கு மட்டும் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாதீங்க. கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் குரு தசையில் மனசு நல்லாயிருக்கும். ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு அது நல்லாயிருக்கும். இப்போ வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாத்தையும் கொடுத்துரும். வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே வெற்றி வாய்ப்புகள் உண்டு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு தசையில். விரயம் அப்படின்னாக்கா தேவையில்லாத செலவு அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? அது செலவு வந்து பசங்களுக்காக, அதாவது வாரிசுகளுக்காக செலவு பண்ணுங்கள். படிப்பு செலவு பண்ணுறது, அது மாதிரி அவங்களுக்கு தேவையான செலவு மட்டும் பண்ணுங்கள். குடும்பத்துக்கு தேவையான செலவு மட்டும் பண்ணுங்கள். இந்த 2026 தேவையில்லாத செலவு வேண்டாம். குடும்ப செலவு தவிர்த்து வெளியாட்களுக்காக ஆடம்பர செலவு தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிங்கனாக்கா நிறைய விரயம் ஆகினே இருக்கும். தேவையில்லாத மனக்கசப்புகளை கொடுக்கும், கடன் பிரச்சனைகளை கொடுக்கும். 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி பகவான் இந்த ராசிக்கு வந்து சனி பகவான் தசை தான் படாத பாடுபட்டீங்க. தேவையில்லாத பிரச்சனைலாம் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர், இது வந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள் தேவையில்லாத பிரச்சனை தான் சந்திச்சிருக்காங்க. இன்னொன்று தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தேவையில்லாத தொழில் பண்ணி தேவையில்லாத வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டு இன்னொருத்தரை நம்பி பணம் போட்டு இதில் தான் வந்து லாக் ஆகிருப்பீங்க.
சனி தசை எப்படியெல்லாம் இழுத்துட்டு போய் விடுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இந்த சனி தசைங்கிறது. இது எல்லாமே மாற்றத்துக்குரியது. இப்போ மாறும். இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். சனி தசையில் இருந்த மாதிரி இருக்காது. சனி தசையில் இப்போ 2018க்கு முன்னாடி நீங்கள் நல்லா இருந்திருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருக்கலாம், சூப்பராக இருந்திருங்க, நல்லபடியாக போயின்னு இருந்தது. 2018க்கு அப்புறம் தான் என்ன புத்தி நடந்திருந்தாலும் சரி, அதாவது சனிக்கு பகை கிரக புத்தியாக இருந்தாலும் சரி, சனிக்கு நட்பு கிரக புத்தியாக இருந்தாலும் சரி, அதில் இருந்து தான் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து பணம் வராமல் போயிருக்கும். யாராவது நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வராமல் போயிருக்கும். இல்லை தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்போ வருமானம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ வரைக்கும் கடன் மேலே கடன் வாங்கி கடன் அதிகமாக இருக்கும். எல்லாமே சனி தசை, 7.5 சனி. இப்போ 7.5 சனி விடுதலை ஆகிப்போச்சு. இப்போ சனி தசை. இப்போ சனி தசை மட்டும்தான் இருக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய எத்தனை வருஷம் சனி தசை இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து வருமானத்தை கொடுக்கும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு அப்படி கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் சனி தசையில் சென்ட்ரு பகுதி இருக்கு இல்லையா, சனி தசை சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, இந்த செவ்வாய் புத்தி, ராகு புத்தி எல்லாம் வந்து சனிக்கு பகை கிரகமாக அமைஞ்சிரும். இது மாதிரி வரக்கூடிய நபர்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டே வரும். அவங்க வந்து தொழிலை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். வேலை செய்யக்கூடிய நபர்கள் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் தடையாய் தான் கிடைக்கும். என்ன தான் இருந்தாலும் குரு உங்கள் ராசியை பார்க்குறான்றதுனால ப்ரொமோஷன் கிடைச்சிருன்னு சொல்ல முடியாது. சனி தசை தான் அதை கொடுக்கணும். இப்போ வருமானத்தையும் அது கொடுக்கணும். ஆனால் கொடுத்த பணம் வரும், வாங்கின பணத்தை கொடுக்கலாம் ஓரளவுக்கு. அதாவது 7.5 சனியில் நீங்கள் முடிச்சுட்டே இருந்தீங்க இல்லையா, அது மாதிரி முடிச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ 4 பக்கம் பணம் வரும், ஏதோ ஒரு வகையில் வந்து கடன் கட்டி முடிப்பீங்க. அது மாதிரி ஒரு மனசு தெளிவாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, அது மாதிரி வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, உங்களுடைய வாரிசுகளுக்கு திருமணம், அதெல்லாம் வந்து வீட்டில் எல்லாமே நல்லது நடக்குங்க. உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும் இந்த சனி தசையானது. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் நல்ல ஒரு அமைப்பு. புதன் தசையில் நல்ல ஒரு மாற்றங்கள். ஏன்னா புதன் தசையில் எப்படி பார்த்தாலும் ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். சொல்லவே தேவையில்லை. எப்படி பார்த்தாலும் கடன் அமைப்பு எப்படியாப்பட்ட நபர்களுக்கு ஒரு சின்ன கடனாவது இருக்கும். நல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு வராங்க, பரவாயில்ல, கணவன் மனைவி 2 பேரும் வேலை பார்க்குறீங்க, சுப கடன்களாவது இருக்கும். சுப கடன்கள்ன்றது வீட்டுக்காக வாங்கியிருப்பீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்காக வாங்கியிருப்பீங்க, வீடு கட்டத்துக்கு வாங்கியிருப்பீங்க, வண்டி வாகனத்துக்காக வாங்கியிருப்பீங்க, எப்படியோ ஒரு கடன் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த தசைங்கிறது சரியில்லைன்னு வச்சிங்களேன், கடன் மேலே கடன் ஆகிருக்கும். அதாவது 6ஆம் இடத்துல இருக்கும்போது சொல்ல முடியாத கடனுங்க, கடனே கட்ட முடியல, வருமானமே எனக்கு தெரியல, எப்படி நான் கடனை கட்டுறது, எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்குது, இது வந்து நிம்மதியாக இருக்க முடியல, அது மாதிரியெல்லாம் கடனை கொடுத்துருக்கலாம். இந்த தசைங்கிறது என்னென்னா, இப்போ பாக்கியஸ்தானாதிபதி தசை இப்போ வேலை செய்யும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி 7.5 சனியில் 2018 இருந்து உங்களுக்கு வந்து அந்த 6ஆம் அதிபதியோட தசை தான் வேலை செஞ்சுருக்கும். ஒரு பக்கம் நல்லதும் நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் குடும்ப சம்மந்தப்பட்டதில் ஒரு நல்லது கூட நடந்திருக்கலாம், நல்ல விசேஷங்கள் கூட நடந்திருக்கலாம். ஏன்னா எல்லாமே கஷ்டத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது சனி. இப்போ தான் பாக்கியஸ்தானாதிபதியோட பலன்கள் கிடைக்க போகுது. புதன் தசையோட பலன்கள் இப்போ தான் கிடைக்க போகுது. வருமானத்தை கொடுக்கும், வேலை வாய்ப்பு கொடுக்கும், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இந்த வயசில் தொழில் செய்கிறீங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும், வேலை செய்கிறீங்கன்னா வேலை நல்லாயிருக்கும், வருமானத்தை கொடுக்கும். எங்கெங்கெல்லாம் பணம் லாக் ஆகிருக்கு அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து ரீதியாக நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கலாம். ஏன்னா புதன் தசையில் நிறைய சொத்து ரீதியாக பிரச்சனை, அப்படி இல்லைனாக்கா ஒரு இடம் வாங்கி பிரச்சனை, இது மாதிரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 82லேருந்து 89 90 வயசு வரைக்கும் கேதுவெல்லாம் பரவாயில்லைங்க. இந்த வயசில் கேது தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடுபலன்களை செய்யாது. உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மருத்துவ செலவுகள் எந்த இருந்துச்சுனாக்கா கம்மியாகும், மருத்துவ செலவுகள் குறையும், நோய் நொடி பிரச்சனைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும், குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் கேது தசையில். மன அமைதி கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் தனிமையை நாடுவீங்க. நிறைய கோயிலாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய தேவையில்லாத, ஏன்னா குரு உச்சமாக வரார், அதனால் கோயிலுக்கு நிறைய போவீங்க, ஆன்மீக சுற்றுலா நிறைய பிளான் பண்ணுவீங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் தான். எல்லாமே இந்த கேது தசையில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசையாக அமையும். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தசாபுதி ரீதியாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையும். நன்றி.